எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை 90 பேரை 6 முறை சந்திச்சிருக்காரு தனித்தனியாக. கூட்டணி சேர்ந்தாச்சு கஷ்டப்பட்டு. ஆனால் வெற்றி பெறக்கூடிய எந்த அரசியல் ராஜதந்திரங்களையும் இந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் முழுமையாக எடப்பாடிக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். நீங்கள்லாம் பல 1000 கோடி திருடி வச்சுருக்கீங்க. பார்ட்டி ஃபண்டே வாங்கலை, இப்படி வாங்கவே இல்லை 5 வருஷம். நீங்கள் தான் எல்லாம் வச்சுருக்கீங்க. சிவி சண்முகம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கு, நாங்கள் எதுக்கு செலவு பண்ணு கேட்குறாராம். எடப்பாடி கடுமையான கவலை ரேகை தெரிகிறது முகத்தில். ஒரு பய அதிமுக ஜெயிக்கணும்னு எவனுமே விரும்பலை. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. டிடிவி என்ன சொல்றாரு? இந்த கூட்டணி சேராது. எது அதிமுக கூட்டணி சேராது, பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்காதுன்னு டிடிவியே சொல்றாரு. அதனால தான் நான் சீட்டே கேட்கல. அண்ணாமலை இந்த கூட்டணியே சேராது, அண்ணாமலையே தேர்தல் வேலை செய்யுது. அதிமுக அழிந்தால் என்ன, இருந்தால் என்ன, போனால் என்ன, நம்ம வசூல் பண்ணி நமக்கு தர்மபுரியிலையோ கிருஷ்ணகிரியிலையோ ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து அமைச்சராகலாம். அப்போது எப்படி அதிமுகவை யார் காப்பாற்றுவது? இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிட்டால் அதிமுகங்கிற ஒரு வாசமே இருக்காது 5 ஆண்டு காலத்தில். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பக்கம் புலிப்பட விவகாரத்தில் 1.5 கோடி ரூபா அந்த அபராதம் செல்லும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு பரபரப்பான உத்தரவு கொடுத்துருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிற நிலையில், இன்னொரு பக்கம் பனையூர் அலுவலகத்துக்கு வெளியில் அந்த வேட்புமனு கொடுக்குறத வச்சு காலையில் பெரிய அளவில் தொண்டர்கள் கூடுறாங்க. இந்த குடியிருப்பு வாசிகள் எல்லாம் ஒரு பக்கம் சாலை மறியல் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். அவங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கெல்லாம் பார்க்க முடியுது. இது என்ன நடக்குது? தாவேகா பனையூர் அலுவலகத்தில் இன்றைக்கி அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம்? இப்போது இந்த சினிமா களிசடைகள்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு பொதுமக்களுக்கும் அரசுக்குமான தொடர்பு நீண்டு போயிடுச்சு. மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களா இவங்களுக்கு தெரியாது. ஜெயலலிதாவுக்கும் தெரியாது, கருணாநிதிக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது, ரஜினிகாந்துக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்ன காரணம்னா எவனும் வெயிலில் போகிறதில்லை, யாரோ தெரு மக்கள் எப்படி இருக்கிறாங்கிற விஷயமே தெரியாது. நீங்கள் 91, 96 அப்போதான் முதல் ஜெயலலிதா முதலமைச்சர். ஜெயலலிதா கோட்டைக்கு போகிற பொழுது நீங்கள் எப்படி கோட்டைக்கு போகுது தெரியுமா? ஜெயலலிதா நீங்கள் எவ்வளவு மட்டமான காவல்துறை டிஜிபிகள் கமிஷனர் இருக்கான்னு உதாரணம் தெரிஞ்சுங்க. நீங்கள் அந்த அம்மா போயஸ் கார்டுலேருந்து நேராக ஐஜி ஆஃபீஸ் பீச்சுக்கு போய் பீச்சிலேருந்து போயிடலாம், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் அந்த அம்மாவை சசிகலா எப்படி தெரியுமா கூப்பிட்டு வரோம்? மவுண்ட் ரோடு வழியாக கூப்பிட்டு வரும். நீங்கள் போயஸ் கார்டுலேருந்து மவுண்ட் ரோடு வழியாக போனால், காலையில் 10 மணிக்கு போனால், இந்த அம்மா பேக்கப் போட ஆரம்பிக்கும் போதே டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவோம். டிராஃபிக் இல்லை, பேரிகேட் போட்டுருவான். சிஎம் கான்வாய் வருதுன்னு, சிஎம் கான்வாய் வருதுன்னு என்ன பண்ணிடுவான்? நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது 20-35 வருஷத்துக்கு முந்தைய நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவான்? செக் போஸ்ட் இருக்குல்ல, போலீஸ் செக் போஸ்ட்டு, அதே போல் நீளமான ஒரு செக் போஸ்ட் போட்டு ரோட்டை அடைச்சிடும். அப்போது வேலைக்கு போகிற பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், ஆண்கள், பெண்கள், வாகன ஓட்டிகள், பாதசாரிகள், 2 வீலர் போகிறவெல்லாம் வேகாத வெயில் 1/2 மணி நேரம் அப்படியே நிற்பான். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நானும் நின்றுருக்கேன், நானும் அதே போல் நின்றுருக்கேன். அப்போது இந்த வெயில் படாத ஆட்கள் தான் அதிகாரத்துக்கு போகிறான். இப்படி 1 நாள் 2 நாள் அல்ல, பல வருஷம் நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வாயில் வேகமாக வருது. இந்த நாய்கள் எந்த ஆளும் ஒரு பத்திரிகையில் போடுறதில்லை. தலைப்பு செய்தியாக போட்டால் அந்த நம்ம திருந்திடும், போடுறதே இல்லை. இதுக்கெல்லாம் பேர் ஊடகம். இவனுக்கெல்லாம் காரி துப்பணும் இவனுங்களெல்லாம். அப்போது அரசு செய்கிற அயோக்கியத்தனத்தை பட்டியலிடுவதா ஊடகம் இல்லையா? இந்த இப்போ விஜய் வீட்டில் அதே பிரச்சனை, விஜய் வீட்டில் அதே பிரச்சனை. விஜய்க்கு ஆஃபீஸ் கிடையாது, பனையூர் தான். அப்போது அத்தனை பேர் எங்கே போய் சேர்றான்?
பனையூர் போய் சேரும். பனையூர் போய் சேருகிற பொழுது அந்த ஏரியா பூரா டிராஃபிக் ஜாம். குடியிருப்பு வாசிகள் அவன் கார் வச்சுருக்கிறவன் மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கிறவன் உள்ளே போக முடியல, நிறுத்திடுறான். யார்? போலீஸ் செய்கிற வேலையை அணில் குஞ்சுகளும் தற்கூரிகளும் கையில் எடுத்துடுறான். சொல்ல புரியுதா? அப்போ பேரிகேட் யார் போடுறான்? தாவேக்கா தொண்டன் தான் பேரிகேட்டே போடுறான். போலீஸ் என்ன பண்ணுது? நீங்கள் அங்கே புரோக்கர் வேலை பார்க்க போயிடுது. காவல்துறை ஏசி இருக்கார், டிசி இருக்கார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவரெல்லாம் அதை செய்கிறதில்லை. அங்கே போகவே முடியாது. நீ யாரை கேட்டி அங்கே போன? யார் கேட்பா? டிசி கேட்பார். யாரை கேட்டு போய் அங்கே லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண? அப்போது டிசியே இந்த வேலையை செய்யலை, ஏசியே இந்த வேலையை செய்யலைன்னா இன்ஸ்பெக்டர் ஏட்டையாக எப்படி போவாங்க? அப்போது இந்த சினிமா கலிசடைகளுக்கு மக்கள் என்ன பாடுபடுறான்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் அங்கே 41 பேர் மரணத்துக்கு காரணம். கும்பமேளாவில் மக்கள் வருகிற பொழுது செத்து போனதுக்கு அதான் காரணம். ஜெயலலிதா வந்து குடிக்கும்போது கூட்டம் இருக்கணும், யாரையும் உள்ளே போனாலும் வெளியே விடலை. மகாமகத்தில் என்ன நடந்ததுன்னா, குளிக்க போன அத்தனை பேர் வெளியில் விடலை. ஏன்? ஜெயலலிதா இருக்கும்போது ஜேடு கூட்டம் இருக்கணும். குட்டிச்சேவர் எல்லா இடத்துலையும் ஏறி உட்காந்து நசிங்கி செத்து போனான். 41 பேர் செத்து போனதுக்கும் மகாமகத்தில் செத்து போனதுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரியல. இந்த சினிமா கள்ளிச்சட்டைகள் கள்ளிவரைகள் எல்லாம் அப்படியே அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த விஜய்க்கு இன்றைக்கி நடக்கிறது அன்றைக்கி ஜெயலலிதா நாய் செத்து போச்சுன்னு வந்தோமா, அகில இந்திய முதலமைச்சர் மாநாட்டில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு. அப்போது மக்களுக்கான தலைவர்களே உருவாகவில்லை. பெரியாருக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு, இந்த சினிமா கள்ளிச்சட்டைகள் பூரா வந்த பிறகு எல்லாம் இதில் எக்ஸப்ட் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்தட்டு மக்களிடமிருந்து மேலே வந்த காரணத்தினால அவர் அடித்தட்டு மக்களுடைய அந்த கஷ்டம் நஷ்டம் வலி அத்தனையும் அவருக்கு தெரியும். ரெண்டாவது அவரை மலையாளி கூத்தாடி இப்படியெல்லாம் போட்டு கருணாநிதி சங்கத்தமிழ் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு குரோலோவியம் இந்த கத்திரிக்காயெல்லாம் சொன்னவர் எம்ஜிஆர் பயந்து போயிட்டார். இந்த மக்கள் நம்மளை புறக்கணிச்சிருவான், நம்ம எங்கே போகிறது? அப்போ தான் மீண்டும் மனிதனாக மாறுறாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் என்எஸ் கிருஷ்ணன் இருந்து தான் எல்லா அந்த ஈகை குணத்தை கற்றுக்கிறார். இல்லை, குறிப்பாக என்னென்னா, இப்போ விஜய் ஒரு பக்கம் வந்து ஊழல் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து பேசிட்டு வர்றாரு. இப்போ இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு வருமானத்தை மறைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி அவர் மீது 1.5 கோடி ரூபா அபராதத்தை போட்டாங்க. இப்போ விஜய் இதுக்கு மேலும் நான் வந்து க்ளீன் மேன், இந்த க்ளீன் அரசியல் அப்படின்னு சொல்லிலாம் வரார்ல, இனிமேல் அதை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இனி அதை பேசுவதற்கு தகுதிகள் இருக்கா? இல்லைங்க, அதை பற்றிலாம் இங்கே எவ்வளோ பார்க்கவே மாட்டானுங்க. இதெல்லாம் நம்ம பேசுகிறது ஏதோ தத்துவார்த்த ரீதியாக விஜய் வருத்தப்படும், அதெல்லாம் காதுலேயே வாங்கியிருக்க மாட்டேன். இவன் தாங்க கூட்டமாக போகிறானே, சீட்டு கேட்டு போகிறானே, 234 தொகுதிக்கும் மளாங்கண்ணியாக போகிறான். அப்போது இதெல்லாம் பெருசாக எடுபடாது. இது கருணாநிதியே பார்க்கல, ஜெயலலிதாவை பாதிக்கலையே, அப்போ விஜய் எப்படி பாதிக்கும்? அவர்கள் தான் இவர்களில் முன்னோடி. விஜய்க்கு முன்னோடி யார்? ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தான் முன்னோடிகள். இந்த முன்னோடிகளை இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லையே. அடுத்த பொண்டாட்டி வீட்டில் போய் உல்லாசமாக இருப்பதான அரசியலாக இருந்தது. யார் இந்த ராஜாத்தியமாக? யார்? அடுத்த பொண்டாட்டி தானே. அப்போ இந்த அசிங்கங்களெல்லாம் மக்களை ஏற்றுக்கொள்ள செஞ்சுட்டான். அதனால் புலி படத்தில் 1.5 கோடி ரூபா வரி அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டோம். அதெல்லாம் மக்கள் பெரிய எழுச்சி. எது நடந்தாலும் இங்கே எந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் மக்களிடம் எந்த எதிர்ப்பும் இருக்கவே இருக்காது. அதான் சினிமா துறை. ஏங்க, ஒரு மக்கள் தலைவன் எப்படிங்க ஒரு 3.5 கோடி ரூபா ரேஞ்சர் ஒரு கார்லேயே போகிறவனை எப்படிங்க மக்கள் தலைவனை ஏற்றுக்குவான்? சொல்லுங்கள். உலகத்தில் மக்கள் தலைவன் பூரா அதிபர் தாங்க போவான் ரேஞ்சர் ஓவரில். வெளிநாட்டினுடைய குடியரசுத் தலைவர்களும் பிரதமர்களும் பயன்படுத்துகிற காரை ரவுடி பயன்படுத்துகிறான். சீர்காழி சூர்யா எந்த காரில் போகிறான்? ரேஞ்ச் ரோவர் 3.5 கோடி ரூபா காரில் போகிறான். அவனை சுட்டு பிடிக்கும் போது அந்த காரையும் கொண்டு நிறுத்துறான் போலீஸ் ஸ்டேஷனில். சிடி மணி டிஸ்கவரி வச்சுருக்கான், 3.5 கோடி ரூபா கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கான். அப்போது இந்த ரவுடியில் 3.5 கோடி 4 கோடி ரூபா கார் வச்சுருக்கும் போது மக்கள் என்ன எப்படி பார்க்குறான்? இதெல்லாம் சகஜமையா, இதெல்லாம் சகஜம். 1.5 கோடியை நீங்கள் விஜய்
லெக்ஸஸ் கார் வாங்குறாரு, 3.5 கோடி ரூபாய் கார் வாங்குறாரு. கார் வாங்கி 1.5 கோடி ரூபா வரி கட்டாமல் ஏமாத்தினாரா இல்லையா? நீதிமன்றம் கண்டிச்சுதா இல்லையா? அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லையா? நாளாக இன்னொரு கார் வாங்கியிருக்கார். அப்போ இங்கே அரசியல் மயப்படுத்தப்படவில்லை மக்கள். அப்போது இதை பற்றியெல்லாம் பேசுவோம். கேரளாவில் இருக்கிறவங்க அது பெரிய அரசியலாக பேசுவான், கர்நாடகா இருக்கிறவங்க பேசுவான், ஆந்திராவில் இருக்கிறவங்க பேசுவான். இங்கே என்னைக்கு இந்த கருணாநிதியை போன்ற கள்ளி சட்டைகளெல்லாம் அரசியலுக்கு வந்ததோ அன்றோடு நாசமாக போச்சு எது அரசியல். இங்கே எந்த அயோக்கியம் எங்க 1.25 லட்சம் கோடி ராஜா 2Gயில் குற்றச்சாட்டுன்னு சன் டிவி தான் அதை கண்டுபிடிச்சான். ராஜா மறுபடியும் எம்பி ஆகலையா, எம்எல்ஏ ஆகலையா, மந்திரி ஆகலையா? துணிஞ்சு அவர் தாங்க தத்துவார்த்த தலைவன். இந்த 2G வழக்கில் சிறையில் அடைபட்டு கனிமொழியோடு சிறையில் கிடந்தார். உலகத்திலே முதலமைச்சர்லாம் ஜெயிலுக்கு போகிற தேசம் எது? தமிழ்நாடு தான். அத்தனை ஊழலும் இந்தியாவுக்கு வழிகாட்டுவதே தமிழ்நாடு தான். அப்போ இதெல்லாம் ஒரு ஊழலா? இதெல்லாம் ஒரு ஊழலே அல்ல. இதெல்லாம் மக்கள் பழகி கொண்டான். மக்கள் தேர்தல் வருகிற போது நீங்கள் படித்தவன் படிக்காதவன், அறிவாளி, டாக்டர், கம்பவுண்டர், வக்கீல் எல்லாம் 2000 ரூபாய் கொடுப்பான்னு காத்துட்ருக்கான். இதுதான் இங்கே அரசியல். இப்போ அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம வெற்றி பெறுவோம், நீங்களே உற்சாகமாக இருக்க, நீங்களே நம்பிக்கையோடு இல்லாமல் இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதை மாவட்ட செயலாளர்கள் கேட்க மாட்டுறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. கட்சி தலைமைக்கும் மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் இடையில் என்ன விரிசல் நடந்துகிட்ருக்கு? ஒரு நல்ல கேள்வி. எடப்பாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை மொத்தமாக கூட்டலை. மொத்தமாக அவர் சந்தித்ததே 15 பேர் தான். 15 பேர் ஃபஸ்ட்டு பேட்ச். செகண்ட் மொத்தம் 89 மாவட்ட செயலாளர். 90 பேரை 6 முறை சந்திச்சிருக்காரு தனித்தனியாக. மாவட்ட செயலாளர்கள் முதல் பேட்ச் 15 பேர் போயிருக்காங்க. 15 பேர் போயிருக்கும்போது அவர் சொன்னது, நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க, இந்த லிஸ்ட்டை அந்த தொகுதியில் ஜெயிக்க வைக்கணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க மாட்டீங்க, அவனை தோக்கடிச்சிருவீங்க. நீங்கள் விழுப்புரத்துலேருந்து முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏவை டிஎம்கேவும் சேர்த்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிதாஸ் பைக்கு போய் சேர்த்தார் திமுக இப்போ பாதாளத்துக்கு போகும்போது தெரிஞ்சு போயிட்டார். யார் காரணம்? சிவி சண்முகம். இப்போ திமுகவில் எம்எல்ஏ இருக்கார்ல, விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன், அவர் எங்கே இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் இருந்தால் திமுகவுக்கு போகிறதுக்கு காரணம் யார்? சிவி சண்முகம். அண்ணன் தம்பி 2 பேரும், ராதாகிருஷ்ணனும் சிவி சண்முகமும் ஜெயலலிதாவையே ஏமாற்றியவர்கள். 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் உடனடியாக கல்வித்துறையிலிருந்து அந்த தூக்கி போடுது அந்த அம்மா. ஏன்? ராதாகிருஷ்ணன் உள்ளே பூந்து நிறைய டிரான்ஸ்ஃபர் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறார். அப்போது சவிதா ஐஏஎஸ் தான் எஜுகேஷன் செக்ரட்டரி. அந்த அம்மா ஜெயலலிதா ஆன்டின்னு தான் சொல்லும். நீங்கள் செய்கிற அயோக்கியத்தனத்தை பூரா ஆண்டிகிட்ட போய் சொல்ல போகிறேன்னு 6 மாதம் தாக்கு பிடிச்சிது. ராதாகிருஷ்ணன் தான் அங்கே மந்திரியே. ராதாகிருஷ்ணன் பல கோடியை ஜெயலலிதா கல்லில் மண்ணை தூவி சம்பாதிக்கிறார். அதன் பிறகு பொன்முடி விழுப்புரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். அப்போது இவரை கார்னர் பண்ண சொல்லி சிவி சண்முகத்துக்கு அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுக்குது. அவரும் பார்ட்னர். எப்படி வேலை செய்வார்? இது தெரிந்த பிறகு சிவி சண்முகம் பொன்முடியோடு பங்குதாரருங்கிற தகவல் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகு தூக்கி வெளியே போட்டுருச்சு. அமைச்சரவையில் இல்லை. அப்போ இதுதான் அதிமுக அரசியல். நீங்கள் அதிமுகவில் இப்போது 15 பேரை கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசி என்ன சொல்கிறாரு? என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள்லாம் பல 1000 கோடி திருடி வச்சுருக்கீங்க. நான் இப்போ ஜெயலலிதா இறந்த பிறகு உங்கள்கிட்ட நான் பணமே வாங்கலை, பார்ட்டி ஃபண்டே வாங்கலை. ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா மூட்டையை வலித்து போயிட்டே இருக்கும். சாக்கு மூட்டையில் போயிட்டுருக்கும் பணம். 1000 ரூபா கட்டு, 2000 ரூபா கட்டெல்லாம் நான் அப்படி வாங்கவே இல்லை. 5 வருஷம் நீங்கள் தான் எல்லாம் வச்சுருக்கீங்க. செங்கோட்டையும் செலவு பண்ண மாட்டேன்னு கட்சி விட்டே போயிட்டார். ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டேன்னு கட்சியை விட்டே போயிட்டார்.
இதுதான் காரணம், வேற கொள்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கட்சிக்காரனையும் விரட்டுற நீ. ஹரிதாஸ் எப்படி போனார், லட்சுமணன் எப்படி போனார், சிவி சண்முகம் தான் காரணம். நீ பொன்முடியோட பார்ட்னர். குவாரியில் நீ இந்த அரசாங்கம் வந்தால் அவர் திருடுவார், அவர் வந்தால் நீ திருடுவேன். அப்போது உங்களை மீறி யாரும் மாவட்ட செயலாளராக மந்திரியாக வந்துடக்கூடாது, எம்எல்ஏவாக கூட வந்துடக்கூடாது. நீங்களே ஆளை வச்சு தோக்கடிப்பீங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டை எல்லார் மேலேயும் சுமத்துறாரு எடப்பாடி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? 89 மாவட்ட செயலாளர் மொத்தமாக பேசாமல், ஏப்பா நீங்கள் தான் செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கணும், நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பேன். நான் கொடுக்குற ஒரு நீங்கள் நத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு 5 பேரை செலவு பண்ணி ஜெயிக்க வைக்க சொன்னால் நத்த என்ன பண்ணுறாரு, இந்த தொகுதிக்கே சம்மந்தமில்லாத ஆளை கூட்டு வந்து இவர் தாங்க வேட்பாளர் இருக்கிறார். அப்போ எடப்பாடி பார்க்குறாரு, எவனும் ஜெயிக்கக்கூடாது, நீ மட்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொன்ன பிறகு வேலுமணி சொல்லி கொடுத்து சிவி சண்முகம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கு, நாங்கள் எதுக்கு செலவு பண்ணணும்னு கேட்குறாராம். நேரடியாக ஏன்னா சிவி சண்முகத்தை ஒன்றுமே பண்ண முடியாது எடப்பாடியா, ஒரு வன்னியர் லீடர். நீங்கள் எஸ்எஸ் பன்னீர்செல்வம்னு ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இருந்தார், அவருக்கு பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவர் தான் அந்த சிவி சண்முகம். அவங்க அப்பா வேணுகோபால் எம்பியாக இருந்து எம்எல்ஏயாக இருந்து எம்பியாக இருந்தார், அப்புறம் அரசியல் விட்டு போயிட்டார். அதற்கு பிறகு இவருக்கு வழிகாட்டி யாருன்னா பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வத்துக்கு பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவர் இன்றைக்கி அந்த அந்த விழுப்புரம் திண்டிவனம் வேறக்குரிய அந்த வன்னியர் பெல்ட் ராமதாஸ் பெல்ட் பூரா நான் தாங்க வச்ச சட்டம், என்னை மாரி எதாவது பண்ணிங்கன்னா நான் ஆட்டத்தை கலைச்சிடுவேன். இதுக்கு பின்னணியில் வேலுமணி, நீங்கள் வேலுமணி சிவி சண்முகம் எல்லாம் ஓபிஎஸை சேர்க்கணும், டிடிவியை சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும், இப்படியான ஒரு நெருக்கடியை கொடுத்த நபர்கள். இவர்களை பின்னாடி இருந்து இயக்குவது வேலுமணி. அப்போது மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகிற வேட்பாளர் அத்தனை பேருமே கட்சிக்காரனே அல்ல. திமுக என்ன பண்ணுது, தொகுதிக்கு 25 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன், நீ ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். வேட்பாளர் அத்தனை பேரும் புது முகத்தை இறக்க போகிறாங்க. திமுக என்ன சொல்லுது, ஒரு பை நீ காலில் விழுந்து ஓட்டு வாங்கிடு, செலவை நாங்கள் பார்த்துக்குறோம். யார் சொல்கிறா? திமுக. அதிமுக என்ன சொல்லுது, நீ நான் வேட்பாளரை கொடுக்குறேன், மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரி செலவு பண்ணி ஜெயிக்கவை. அப்போது குமரகுருபர் நீங்கள் ஒரு தலித் ஒருத்தர்கிட்ட 1.5 கோடி ரூபா எம்பி சீட் வாங்கி தரணும், வாங்கி இப்போ கோர்ட்டில் வந்துருச்சு, அவரை அடித்து உதச்சி. கேபி முனுசாமி தர்மபுரி கிருஷ்ணகிரி அந்த பக்கம் பூரா ஒரு கோடி வசூல், எல்லோரும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட் நான் வாங்கி தரேன் உள்ள வசூல். பல ஆயிரம் கோடி இருக்குது இந்த நக்சலைட்டு கேபி முனுசாமிக்கு. மறுபடியும் அதிமுக அழிந்தால் என்ன, இருந்தால் என்ன, போனால் என்ன, நம்ம வசூல் பண்ணி நமக்கு தர்மபுரியிலையோ கிருஷ்ணகிரியிலையோ ஏதோ ஒரு தொகுதியில் நின்று அமைச்சராகலாம். அப்போது எப்படி அதிமுகவை யார் காப்பாற்றுவது? எடப்பாடி மூஞ்சியில் பத்திரிகையாளர்கள் சந்தித்த எடப்பாடியை பார்த்து ஒரு நிருபர் சொன்னார், ரொம்ப எடப்பாடி கடுமையான கவலை ரேகை தெரிகிறது முகத்தில், ஒரு அதிமுக ஜெயிக்கணும்னு எவனுமே விரும்பலை. அண்ணன் நீங்கள் டிடிவி என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டணி சேராது. எது அதிமுக கூட்டணி சேராது, பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்காதுன்னு டிடிவியே சொல்கிறார். அதனால தான் நான் சீட்டே கேட்கல, உள்ளே வரல நான். டிடிவியினுடைய எண்ணம் அண்ணாமலைக்கு சீட்டே இல்லைன்ற பிறகு அண்ணாமலை இந்த கூட்டணியே சேராது, அண்ணாமலையே தேர்தல் வேலை செய்யல, அன்புமணியும் நிற்கல, மாநிலவை உறுப்பினர் தான் போகிறாரு. ஆமாம். அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அதாவது கூட்டணி சேர்ந்தாச்சு கஷ்டப்பட்டு, ஆனால் வெற்றி பெறக்கூடிய எந்த அரசியல் ராஜதந்திரங்களையும் இந்த முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் முழுமையாக எடப்பாடிக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். அப்போ எப்படி இந்த கூட்டணி திமுக எதுக்கும்? திமுக நீ ஒரு பைசா செலவு பண்ண நான் பார்த்துக்கிறோம், நீ ஒவ்வொரு ஆம்பளை பொம்பளை கிளவி கட்ட எல்லாம் காலில் மட்டும் விழுந்துரு, காலை பிடிச்சி ஜெயிச்சுக்க. எப்படி இந்த கூட்டணி ஜெயிக்குமா, இந்த கூட்டணி ஜெயிக்குமா?
அப்போ நீங்கள் ஜெயலலிதாவே சொல்லுவோம் சிவி சண்முகத்தை, நீ நான் வேட்பாளரை சொன்னால் நீ அவனை தோக்கடிச்சு தான் வந்து நிற்பேன், ஏன் நீ வேற யாரும் வந்துடக்கூடாது, உன் இடத்துக்கு கூட வந்துடுவான். அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் திண்டிவனம் மாவட்டத்தில் இன்னொரு சிவி சண்முகம் உருவாகி விடக்கூடாது, அப்போ அவனை தோக்கடிக்கிறது. லட்சுமணன் ஏன் திமுக கூடி போனார்? லட்சுமணன் இருந்தால் அந்த இன்னொரு வலிமையான மாவட்டத்தில் ஒரு பெரிய தூண் பில்லர் லட்சுமணனை விரட்டி விட்டது யார்? சிவி சண்முகம். கட்சியை ஒழிக்கிறது யார்? பல சிவி சண்முகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கான். அப்போ ஒரு எடப்பாடி எல்லாத்தையும் வெற்றி பெற வச்சிட முடியுமா? அப்போது இந்த அரசியல் படு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இது எங்கே போய் நிற்கும்? இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிட்டால் அதிமுகங்கிற ஒரு வாசமே இருக்காது 5 ஆண்டு காலத்தில். இப்போது தமிழக வெற்றி கழகத்தை ரொம்ப இறங்கி அடிக்கிற அளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன? விஜய் வந்து நமக்கு அப்போனண்ட்டாக வராரு அப்படிங்கிற காரணமாக விஜய் தீவிரமாக இப்போ அதிமுக இறங்கி அடிக்கிறத எப்படி பார்க்குறதுங்க? இல்லை, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக களத்திலே இல்லை இப்படின்னு அவருடைய வார் ரூமு ஆதவ அர்ஜுனா ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடை. தோற்கடிக்க போகிற அதிருப்தியாக இருக்கிற திமுக நம்பர் 1 இருக்குது, நான் 2வது. அதிமுக களத்திலேயே இல்லை. இந்த கற்பனாவாதத்தை ஆதவ அர்ஜுனா வச்சிருக்கிற பெரிய ஐடி விங் இருக்குது. அந்த ஐடி விங் மூலம் அதிமுக களத்திலேயே இல்லை இப்படி ஒரு பிரமையை உருவாக்குவதை அதிமுக பார்த்து கொண்டு இருக்கல. அதுதான் அதிமுக விஜயை இறங்கி அடிப்பதற்கு தான் காரணம். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.